புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை, அந்த புதிய பூமியில ஒரு பரிசுத்த நகரத்தை, பட்டணத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஹல்லேலூயா. அந்த புதிய பூமியில ஒரு வீடு வர போகிறது. அந்த வீடு எங்க கட்டினது? பரலோகத்தில் கட்டினது. அது கைகளால் கட்டப்படாதது, அது தேவனால் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட வீடு, கைவேலை அல்லாத வீடு. அந்த நித்திய வீடு பரலோகத்தில் இருந்து இறங்கி வருமா? ஆமென். அப்போ நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் இந்த பூமியில் அல்ல. இந்த பூமி சுட்டெரிந்து சாம்பலாகும். புதிய வானம் புதிய பூமி வரும். அந்த பூமியில ஒரு வீடு வைப்பார். அந்த வீடு இப்ப பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அங்க இருந்து இறங்கி வருவதை கண்டேன். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இந்த 1000 வருட அரசாட்சியிலே இதே பூமியிலே பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். ஆனாலும் கூட 1000 வருடம் தான் இங்கே ஆளுகை செய்ய முடியும். ஆனால் நித்திய காலங்கள், புதிய வானம் புதிய பூமி, அதுதான் நமக்காக ஆண்டவர் ஆமென் நியமித்து வைத்த ராஜ்யம். அழிவில்லாத ராஜ்யம், அழியாத நாடு. ஆமென். காலமாக நித்திய ஜீவனோடு வாழும் நாள் அந்த தேசத்திலே நித்திய ஜீவனை அடைந்து வாழும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்.